Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல் இருக்கு இல்லைங்களா, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு யூனிட் இல்லைங்களா. ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடியும் இதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று வந்து நம்ம அலாட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ பாலிட்டிக்கு மட்டும் கிடையாது, ஜிஎஸ் மொத்தமாகவே நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அலாட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் வைஸாக தான் நம்ம ஒரு யூனிட்டாக கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் டெஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்களேன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, preamble to the constitution, salient features of the constitution, யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே நமக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6th term 1ல் இருக்கக்கூடிய லெசன் 1 லெசன் 2 இது ரெண்டுலேயுமே நமக்கு கவர் ஆகுது. அதாவது பாலிட்டி சிவிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லெசன் 1 லெசன் 2, அதே போல் 6th செகண்ட் டேர்ம் சிவிக்ஸில் இருக்கக்கூடிய அதாவது குடிமையியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லெசன் 1 2 ஓகேவா. சரி, சிவிக்ஸ் அப்படின்னாலே குடிமையியல் சரிங்களா. அடுத்து 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வரக்கூடிய லெசன் 1 மட்டும்தான். லெசன் 2 வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப்பிக்கில் நமக்கு லெசன் 1 தான் கவர் ஆகுது சரியா. அப்போ 8th வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 9th லெசன் 1 4, 10th வந்து லெசன் 1, 11th வந்து பார்த்திங்கன்னா லெசன் 3ல் வந்து கவர் ஆகுங்க. அதுவும் பேஜ் நம்பர் 71 to 75 மட்டும் இந்த டாபிக் வந்து படித்தா போதும். அடுத்து லெசன் 4 ஃபுல்லாக வந்து ரீட் அவுட் பண்ணிடணும் சரிங்களா. 12th வந்து பார்த்திங்கன்னா லெசன் 1ல் பேஜ் நம்பர் 4லேருந்து 25 வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அடுத்தது லெசன் 7 லெசன் 8 ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது நம்ம சிலபஸில் முதல் பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு இத்தனை லெசன்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகுது. இது எல்லாமே எதில் வரும், சிவிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நமக்கு புக்கில் இருக்கும், குடிமையியல் ஓகேங்களா. சரி, அடுத்த டாபிக் வந்து பாருங்கள். அடுத்து என்ன பாயிண்ட், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் சரிங்களா. சரி, இதெல்லாம் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா, 6th third termல லெசன் 1, 6th first termல லெசன் 1, 6th லெசன் 6th தேர்டில் லெசன் 1ங்க, 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் லெசன் 1ங்க, 8th லெசன் 1 and 2 ஓகேங்களா, 9th லெசன் 3, 10th லெசன் 1 2, 11th வந்து லெசன் 3ல் 95லேருந்து 101 வரைக்கும் அந்த 6 பேஜ் மட்டும் படித்தா போதும். அடுத்து 11th இருக்கக்கூடிய லெசன் 4 ஃபுல்லாக படிக்கணும். 12th இருக்கக்கூடிய லெசன் 3 ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்தது ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் எங்கே நமக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6th third termல லெசன் 2ல் வந்து கவர் ஆகுது, 7th செகண்ட் டேர்மில் லெசன் 1, 8th லெசன் 1 7, 9th லெசன் 5, 10th ஃபஸ்ட்டு 3 லெசன் கம்ப்ளீட்டாக அது நமக்கு படித்து தான் ஆகணும் ஓகேங்களா. அதுலேயுமே இந்த 10th வரக்கூடிய 3 லெசன் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எது படிக்கிறீங்களோ படிக்கலையோ இந்த 3 படத்தை ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுருக்கணும் சரிங்களா. 11th லெசன் 6 12 13, அது இந்த 13ல் இந்த 13.9ங்கிற தலைப்பில் இருந்து கடைசி வரைக்கும் படித்தா போதுமானது சரிங்களா. சரி, இப்போ 12th லெசன் 1 ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்து இதில் படிச்சிடணும். லெசன் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த 2.1ங்கிற ஆரம்பிக்கக்கூடிய தலைப்பில் இருந்து 2.5ங்கிற தலைப்பு வரைக்கும் படித்தா போதுமானது சரியா. அடுத்து லெசன் 3ல் 3.1லேருந்து 3.4 வரையும் படித்தா போதும். லெசன் 6 ஃபுல்லாக வந்து படிக்கணும் சரிங்களா. அடுத்தது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9th இருக்கக்கூடிய லெசன் 4, 10th இருக்க லெசன் 1, 11th இருக்க லெசன் 6, 12th இருக்க லெசன் 5 ஃபுல்லாக வந்து நமக்கு கவர் ஆகும். அடுத்தது தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி இதெல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னா, 6th third termல இருக்கக்கூடிய லெசன் 1, 7th first termல இருக்கக்கூடிய லெசன் 2, 8th லெசன் 1 7, 9th லெசன் 1 2 4, 10th லெசன் 2 3, 11th 2 5 10 11, 12th ஸ்டாண்டர்டில் லெசன் 4, 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 6.4ங்கிற தலைப்பை மட்டும் படித்தா போதும். அடுத்து 12th இருக்க லெசன் 10 லெசன் 11 ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணணும். ஆல்ரெடி நிறையா படித்த லெசன்ஸ் தான் வந்து உள்ளே வந்து நமக்கு வரும் சரிங்களா. அடுத்தது பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம். ஸோ இது ஏன் மேம் இங்கேருந்து இங்கே வரையும் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்கில் இருக்கிற கண்டென்ட் போக எக்ஸ்ட்ரா நிறையா வந்து இந்த டிஎன் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்க, நம்மளோட மெட்டீரியல் அது எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கூட நம்ம ரெஃபர் பண்ணணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இது எங்கெங்கே புக்கில் கவர் ஆகுது ஓவராலாக அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாங்கிறத நம்ம பார்த்துருவோம். 7th third termல இருக்கக்கூடிய லெசன் 1 and 2, 8th சிவிக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் 4, 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 8. ஏன் மேம் சம்மந்தமே இல்லாமல் ஹிஸ்ட்ரி இங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் அப்படின்றது வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள்,
பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டாபிக் இந்த லெசனில் கம்ப்ளீட்டாக நமக்கு கவர் ஆகும். ரொம்ப 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 முக்கியமான பாடம் சரிங்களா. ஹிஸ்ட்ரியிலும் நமக்கு முக்கியம், பாலிட்டிலையும் நமக்கு ரொம்ப முக்கியமானது, ஐஎன்எம்லையும் நமக்கு கவர் ஆகும் சரிங்களா. யூனிட் 6லேயுமே நமக்கு கவர் ஆகும். ஸோ இந்த பாடம்ங்கிறது எல்லா சைடுமே நமக்கு கவர் ஆகக்கூடிய ஒரு பாடம்ங்கிறனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாடம். படிக்கிற இடத்துல தெளிவாக படித்து வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்த 9th லெசன் 3 வந்து படிக்கணும். 11th லெசன் 2ல் 42லேருந்து 45 வரைக்கும் பேஜ் நம்பர் படித்தா போதுமானது. லெசன் 4ல் பேஜ் நம்பர் 64 மட்டும் படித்தா போதும். லெசன் 9ல் பேஜ் நம்பர் 181 82 மட்டும் படித்தா போதுமானது சரிங்களா. அடுத்து 12th லெசன் 6ல் பேஜ் நம்பர் 158 59 அதாவது 159 162லேருந்து 168 வரைக்கும் படித்தா போதுமானது சரிங்களா. அடுத்து காமர்ஸ் வணிகவியல்லாம் எதுக்கு மேம் அப்படின்னா அங்கேயும் சில தலைப்புகள் நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடியது அங்கேயும் நமக்கு கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா எவ்வளோ பக்காவாக நம்ம வந்து லெசன்ஸை வந்து பிக் பண்ணி எடுத்துருக்கோன்னு. ஸோ வந்து வணிகவியல் காமர்ஸ் 12th வந்து பார்த்திங்கன்னா லெசன் 16 17 18 23 எங்கிட்ட புக் இல்லையே மேம் அப்படின்னா அந்த லெசன்ஸை மட்டும் பர்டிகுலராக நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஜெராக்ஸ் போட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. லெசன் 16 17 18 23 இதெல்லாமே ரொம்ப கதமாய் ஜாலியாக தாங்க இருக்கும், அதனால் பிரச்சனையே கிடையாது. பட் எக்காரணத்தை கொண்டும் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த லெசன் 16ல் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 147 148 149 மட்டும் படித்தா போதும். 17 18 ஃபுல்லாக பாருங்கள். 23ல் 202லேருந்து 221 வரைக்கும் மட்டும் படித்தா போதுமானது சரிங்களா. இப்போ ஓவராலாக என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுதுங்கிறதையும் நான் இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 6th term 1ல் 2 லெசன் வருது, term 2ல் 2 லெசன், term 3லையும் 2 லெசன். ஸோ இங்கேயும் எல்லாமே வந்துடுது. பட் term 2ல் 2வது லெசன் மட்டும் வரல ஓகேங்களா. ஸோ மற்றபடி 5 பாடங்களும் வந்திருக்கு. ஸோ 6th வந்து பார்த்திங்கன்னா 6 சிவிக்ஸில் 6 பாலிட்டி லெசன் இருக்கும், 6மே இங்கே கவர் ஆயிடுச்சு. 7th 6ல் ஒரே ஒரு லெசன் மட்டும் வரல, 5 லெசன்ஸ் வந்து நமக்கு கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா. இந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரே நாளில் 6 7 8 9 நம்ம முடிச்சிடலாம், அதிகபட்சம் 2 நாள். ஏன்னா இப்போ 6th வந்ததில் ஒரு 2-3 பாயிண்ட் சேர்த்து 7th வரும், இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2-3 பாயிண்ட் வந்து சேர்த்து 8th வரும். ஸோ 8th இருக்கிறதோட ஒரு 4-5 பாயிண்ட் சேர்த்து 9th வரும். இப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது சிவிக்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதாவது பாலிட்டிங்கிறது. அடுத்து 8th என்னென்ன வந்துச்சு 1 2 3 4 7 இந்த லெசன்ஸ் எல்லாமே கவர் ஆச்சு. 8th ஹிஸ்ட்ரியில் லெசன் 8 வந்துச்சு. 9th 5 லெசனுமே வந்துருச்சு. 10th நான் சொன்னது போல் ஃபஸ்ட்டு 3 லெசன் கம்பல்சரி வந்துருச்சு. 11th பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 9 10 11 12 13 10 லெசன் வந்திருக்கு. 12th பார்த்தீங்கன்னாலும் 10 லெசன் 1லேருந்து 8 வரையும் படிக்கணும். 10வது லெசன் 11வது லெசன் படிக்கணும். வணிகவியல் காமர்ஸில் வந்து 4 லெசன் வந்து படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது பாலிட்டியில். பட் தெளிவாக படிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ சும்மா நானும் ரீட் பண்ணேன் வளவலா கொலகொலான்னு இருந்துச்சு சும்மா ரீட் பண்ணி விட்டேங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, படிக்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகே மேம், இப்போ வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச்னு சொன்னீங்களே அது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சிலபஸில் என்னென்ன லெசன் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டோமா. ஸோ இந்த லெசன் வைஸாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. இதுக்கு அட்மிஷன் ஃபீஸு என்ட்ரி ஃபீஸு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு 50 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி அந்த கணக்கே கிடையாது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ, டெஸ்ட்டு ஃப்ரீ, கிளாஸு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ தான் பிளானிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஃபர்தராக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. வந்து யூடியூப்பில் வந்து செக் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. டேட் வந்து சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக நீங்கள் டெலகிராம்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்து பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, போர்ஷன் என்ன, டெஸ்ட் கொஷின் எங்கே வரும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டெலகிராமில் கிடச்சிரும். ஸோ கொஷின்ஸ் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டே வந்து நான் உங்களுக்கு 6th term 1 and term 2 4 லெசன் நான் டெஸ்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மேம் நாளே 4 லெசனா, ஐயோ அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. அங்கே பேஜில் ஒரு கண்டென்ட்டுமே உங்களுக்கு இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் மிஞ்சி போனால் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும், செகண்ட் டேர்மில் மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். நம்ம சேனலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் எல்லாமே இருக்குது. அதோட பிளேலிஸ்ட்டு கூட நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக உட்காந்து படித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த 4 லெசனுக்கும் சேர்த்தே உங்களுக்கு 1 ஹவருங்கிறதே ரொம்ப அதிகம் தான் ஓகேங்களா. அந்த 1 ஹவருங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகங்க. நீங்கள் 2 தடவை ரிவிஷனே பண்ணிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா பாயிண்ட் அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த 4 லெசனும் சேர்ந்து உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 கொஷின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உங்களுக்கு வெறுமனே வந்து
இந்திய அரசியலமைப்பு தினம் என்ன டேஷ் ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 26, ஜனவரி 26, அக்டோபர் 26, ஆகஸ்ட் 26 அந்த மாதிரி நான் வந்து கொடுக்கப்படுறது கிடையாது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கூற்று காரணம், கூற்று 1, கூற்று 2, கூற்று 3ன்னு சொல்லிட்டு கூற்று கேள்வியாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அவ்வளோதான். ஐயோ இது என்னடா நம்ம கரெக்டுன்னு தான் நான் நினச்சோம், இது ஏன் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சா அதான் 4 ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு தான் படிப்பீங்க இல்லையா? அப்போ கம்ப்ளீட்டாக கூற்று கொஷின்ஸ், கூற்று காரணம் கொஷின்ஸ் வருதுங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. சின்ன லெசனாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, லைன் பை லைன் வாசி ஓகே நம்ம எதுவும் மிஸ் பண்ணல, இவங்க வேறு ஏடா கூடமாக கேட்டு வச்சு நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தெளிவாக படிப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஆன்சர் வந்து நார்மலாக அந்த டேஷ் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் நம்மக்கிட்ட ரொம்ப ரேராக தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் 85% to 90% உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கூற்று கொஷின்ஸாக தான் இருக்க போகுது. ஐயோ நம்ம இந்த கூற்று அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு தான் நினச்சோம், இது எதனால் தப்பாச்சு, டேட் எதுவும் தப்பாயிடுச்சா, இல்லை வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எதுவும் தப்பாக போட்டுட்டோமா, இல்லை மந்த்து தப்பாயிடுச்சா, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? தப்பே ஆனாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கற்றுக்கிட்டு அடுத்து வந்து எப்படி படிக்கணுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஃப்ரீ பேட்ச்லேயே நீங்கள் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன மேம் அதுக்குள்ளே குரூப் 4க்கு இன்னும் ஒரு 50 நாட்கள் தான் மேம் இருக்குது, குரூப் 2க்கு கூட 120+ டேஸ் வந்து இருக்குது, குரூப் 4ல் நம்ம படிக்க முடியுமானா முடிஞ்ச அளவுக்கு படிங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சைட் பை சைடு உங்களோட ஸ்கெடியூலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்கெடியூல் என்ன, இல்லை டெய்லி நானே அப்டேட் பண்ணுற ஸ்கெடியூல் தானா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 100% இல்லை 200% இந்த ஃப்ரீ பேட்ச் வந்து உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக நாங்கள் வந்து எஃபர்ட் எடுக்க தயாராக இருக்கோம். ஸோ ஃப்ரீ பேட்ச் தானே, சும்மா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், கொஷின்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா அதெல்லாம் கொஷின்ஸ்லாம் அப்படியே தானே இருக்கும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த பேட்ச்சில் வந்து இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து நான் இப்போயே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு தனியாக ஒரு சேனல், அதாவது ஒரு பேட்ச் வந்து நம்ம டெலிகிராம்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எப்போ ப்ரொவைட் பண்ணுவோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவாகவும் தந்துடுவேன். இருந்தாலும் வீடியோ வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நம்மளோட சேனல் டெலிகிராம் சேனல்லையும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நியூவாக வந்து இப்போ தான் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? மறந்துடாமல் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கெடியூலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.